ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் உடல் எடையை நல்ல வேகமாக குறைக்கக்கூடிய கொள்ளு மற்றும் பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு டயட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்க உணவு கம்மியாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பு இல்லாமல் ரொம்ப சோர்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த கொள்ளு மற்றும் பார்லி கஞ்சி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு எந்த டயர்ட்னஸும் இல்லாமல் பசி உணர்வும் இல்லாமல் நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நிறைய இரும்பு சத்து புரதச்சத்தெல்லாம் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பசி உணர்வை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் ஃபீலே இல்லாமல் இருக்கும். வாங்க இப்போ இந்த கொள்ளு மற்றும் பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக முதல்ல நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேங்க. பார்லி அரிசி 100 கிராமும் கொள்ளு ஒரு 100 கிராம் அளவுக்கும் எடுத்துக்கலாம். இந்த பார்லி அரிசி வந்துட்டு உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது. அடுத்ததாக நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. பார்லி அரிசியில் வந்துட்டு பீட்டா குளுக்கோன் அப்படிங்கிற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரித்து கொடுக்குதுங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்லி அரிசியை சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல கொழுப்பு சத்துக்கள் வந்து படியாமல் நம்ம உடலில் கட்டுக்கோப்பாக வச்சு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்லி அரிசி எடுத்துக்கும் போது நம்ம பற்கள் மற்றும் எலும்புகள் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது புற்றுநோய் வராமலும் தடுக்குங்க. பித்தப்பையில் கற்கள் உருவாகாமலும் தடுக்கலாங்க. இப்போ இந்த பார்லி அரிசியை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கொள்ளு வறுக்கலாம். இப்போது 100 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேங்க. எந்த அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கே கொள்ளு எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளையும் அதே மாதிரியே ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வாசனை வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு சீரகம் ரெண்டுமே நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. கொள்ளு வந்துட்டு வெறுமனே உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, இதில் அதிகமான அளவு இரும்பு சத்து புரதச்சத்தெல்லாம் நிறையவே இருக்குது. அதனால தான் ரொம்ப கடினமான வேலையை செய்யக்கூடிய குதிரைக்கு இந்த கொள்ளை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்து உணவாக கொடுத்தாங்க. இந்த கொள்ளு நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா குறைச்சி உடல் எடையை நல்லா வேகமாக குறைய செய்யும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சுங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து கருகிடாத அளவுக்கு பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் பவுடரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வெளியவே வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 மாதத்துக்கு தேவையான அளவு கூட நீங்கள் மொத்தமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கெட்டு போகாது. இப்போது நம்ம ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு கஞ்சி செய்யலாங்க. நான் இதில் ஒரு 350 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொள்ளு பார்லி பவுடர் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. இதை முதல்ல கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் கூடவோ இல்லைனா கம்மியாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்காவது இது நல்லா கொதிக்கணுங்க.
இது கூடவே ஒரு 2-3 பல்லு பூண்டையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுவும் உடல் எடையை குறைக்கவும் கொழுப்பு கரைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கொள்ளு கஞ்சியை வந்துட்டு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பமான பெண்கள் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப அதிகமாக ஹீட்டை கொடுக்கும். அடுத்ததாக வந்துட்டு குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களும் சாப்பிடாதீங்க. வெறுமனே பார்லி கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க. பார்லி கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. பார்லி கஞ்சி வந்து கர்ப்பமான பெண்களுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா அவங்க உடம்புல உள்ள கெட்ட நீரை வந்துட்டு நல்லா வெளியேற்றுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். பார்லியில் வந்துட்டு நிறைய நார் சத்துக்கள் இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இதில் கடைசியாக நல்லா வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சத்தான உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளு மற்றும் பார்லி கஞ்சி இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடரை நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் டெய்லி காலையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அன்னன்னைக்கு நம்ம ஊற போட்டு செய்யும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த கொள்ளு பார்லி கஞ்சி குடித்தா மட்டும் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. இது கூடவே கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் டயட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். ஒரு லோ கார்போஹைட்ரேட் டயட் வந்துட்டு இது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும். இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.